டிசம்பர் 11-12 சென்னைய மிகப்பெரிய ஆபத்து சூழ போகுதா? தலைநகரத்துக்கு இப்ப ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. அந்த வகையில கடந்த அக்டோபர் மாதம் தமிழகம் முழுக்க பரவலா மழை பெய்த நிலையில நவம்பர் மாதம் கொஞ்சம் ஓய்ந்து இருந்துச்சு. மழை மறுபடியும் வெளுத்து வாங்க தொடங்கியிருக்கு. அந்த வகையில நேற்று டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை பெய்த நிலையில சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில டிசம்பர் மாதம் சென்னைக்கு மறுபடியும் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. ராமதாஸ் அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னை வாசிகள் ஒவ்வொரு நாளையும் அச்சத்தோடு தான் கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கோடையில தண்ணீர் பற்றாக்குறையும் மழை காலத்துல வெள்ளமும் சென்னையில வழக்கமாயிருச்சு. கடந்த ஆண்டுகள்ல ஓரிரு நாள் மழையை கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மாநகரம் ரொம்பவே சிரமப்பட்டுச்சு. அந்த வகையில இந்த டிசம்பர்லயும் பயங்கரமான மழை வர இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுல மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மழைநீர் வடிகால்கள்ல நெகிழி பைகளை குப்பைகளை போடக்கூடாது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பேரிடர் குறித்து பயிற்சி அளித்து மழை வெள்ள பாதிப்பிலிருந்து சென்னை மக்களை பாதுகாக்கணும். அரசு இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த முறையும் பயங்கரமான மழை இருக்கு. இப்பவே அந்த மழையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சிறிய அளவிலான மழை நீர் கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாரி பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.